வணக்கம். விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி என் பேர். ஓகே. ஸோ மேம், இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜே அடிச்சு தூக்குற அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பொட்டேட்டோ அப்படிங்கிறது பிடிக்கும். பொட்டேட்டோவோட வெங்காயம் கண்டிப்பா அது ஒரு காம்பினேஷன், அண்ட் பட்டாணி சூப்பரான காம்பினேஷன். ஸோ இது எப்படி மேம் நம்ம வந்து கரெக்டா சொல்லணும்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ண போறோமா இல்ல நம்ம ஊர் ஸ்டைல் தான்? நார்த் இந்தியன் ஸ்டைல்னா அது வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டாதான் நார்த் இந்தியன். நம்ம வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் தானே ஜீரணம் ஆகிறதுக்கு சீக்கிரமானது, போடலாம், உடம்புக்கு நல்லது தானே. சூப்பர். ஓகே. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடுகு, கரம் மசாலா, எண்ணெய், மிளகாய் தூள். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்குன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். உருளைக்கிழங்குல இந்த அப்படியே ஆவி பறக்க அது ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணி வேக வச்சிருக்கோம், அதே மாதிரி பட்டாணியும் வேக வச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சுதான் வச்சிருக்கோம். இப்போ கட் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு. உப்பு ஏதாவது போட்டோமா? இல்ல போடல, நம்ம இதுல போட்டுக்கலாம், அதுவே சரியா இருக்கும். ஸோ சும்மா சாதாரணமாக தண்ணி ஊற்றி இல்லை ஸ்டீம் பண்ணி வேக வச்சு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வேக வச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்? வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாமா? ஆயில் ஊற்றிட்டோமா? தேவையான அளவு ஆயில் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணலாம். அப்படியே அதை இந்த பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். டிஷ்யூ வேணுங்களாமா? இந்த வேணும் போட்டுட்டேன். ஓ, ஒதுக்கி இங்கே வைக்கிறேன். கடுகும் உளுத்தம் பருப்பும். ஹைல தான் இருக்குங்க. என்ன ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம். ஸோ அது பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் போட போறோம். இதை எடுத்து வச்சிருக்கோம். இப்பதான் வருது. அது கடாய் அடி கனமா இருக்குல்ல, காயில லேசா பொரியுது. ஆனா என்னன்னா என்ன சூடானதுக்கு அப்புறம் போட்டாதான் அந்த பொரியல் நல்லா வரும். இப்ப வந்து நமக்கு வரமாட்டேங்குது. அது ஓரளவுக்கு பொரிஞ்சா அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் பொரியும், பட் பொரியட்டும். அதுக்குள்ள பருப்பு பாருங்க மேம், கலர் சேஞ்ச் ஆகுது. ஆமா, அதுக்கு சூடு ஏறிடுது. கடுகு மெதுவாக தான் வெடியுது. போட்டலாம் சீரம். தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டாச்சு. ஓகே. ஜீரகம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டதால அது நல்லா நம்ம வாசனை வரும். ஜீரக வாசனை வருது. வெங்காயம் போடலாம். இப்போதான் கடுகு. ஆமா, ரொம்ப லேட்டா வடிக்குதே கடுகு. இந்த மாதிரி ஒரு 4 இன்கிரீடியன்ட் போட்ட உடனே அது இப்பதான் ரியாக்டே பண்ணுது. கடுகு தான் ஃபர்ஸ்ட் வெடிக்கும், லேட்டா வெடி. நம்ம போட்ட பருப்பு பாருங்க மேம், கலரே மாறிடுச்சு. அது கோல்டன் ப்ரௌனால் தான் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆமா, வெங்காயம் போடணும். ஓகே. உப்பு போட்டுக்கலாம், அப்பதான் சீக்கிரம் வதங்கும். பத்தலைன்னா ஒன்றா போட்டுக்கலாம். தாராளமாக பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம்.
என்ன நல்லா சூடா இருக்குங்கிறதுனால வெங்காயத்தோட ஃப்ளேவர் நம்ம போட்ட உடனே வந்துருச்சு. பட் ஃப்ளேவர் வரும், ஆனா விதகி இருக்காது. அடுத்த இன்கிரீடியன்ட் ஓகே. கருவேப்பிலை போடும்போது தான் இது ஒரு பக்கா சவுத் இந்தியன் ரெசிபிங்கிறத நமக்கு. ஏன்னா மற்ற எந்த ஒரு நார்த் இந்தியன் ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அவ்வளோவா சேர்த்துக்கவே மாட்டாங்க மேம். கருவேப்பிலை மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப நல்லது. தலைமுடி கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே, கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தா கூட கருவேப்பிலை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளென்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெய்லி நைட்ல ஒரு 10 கருவேப்பிலை தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை கொதிக்க வச்சு காலையில குடிச்சாவே அவ்வளவு நல்லது உடம்புக்கு எல்லாத்துக்குமே. ஆனா என்ன நம்ம கருவேப்பிலையை நம்ம அவ்வளவா யூஸ் பண்றோம், சேர்த்துக்க மாட்டோம், பிடிக்கலன்னு விட்டுருவோம். அதை அப்படியே எடுத்து போட்டுருவோம்ல, அது போடுறது மட்டும்தான். தக்காளி போட்டுருவோம். அப்ப ஓகே. ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை வதங்கட்டுக்கும் அப்படின்னு. வதங்கினோடனே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு இது போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி வைக்கணும். அதை பண்ணிடலாங்களா? தக்காளி வந்து இந்த வெள்ளையா இருக்குல்ல, இத வந்து கட் பண்ணிடணும். அப்பதான் சீக்கிரம் வதங்கும். அந்த காய் மாதிரி இருந்தா சீக்கிரம் வதங்காது. ஓகே. வெங்காயத்தை கூட அந்த கட்டை எடுத்துடணும், அப்ப சீக்கிரமா வதங்கும். மேம் இது எப்படி நம்ம வந்து கியூப்ஸா கட் பண்ண போறோமா இல்ல நல்லா? இல்ல கியூப்ஸாவே கட் பண்ணவா? அது மாதிரி போட்டு பொடியா இன்னொரு பாதி கட் பண்ணிட்டு மேம் கட் பண்ணுங்க. அதே 2 பீஸ். ஏன்னா அது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு. ஓகே. இஞ்சி பூண்டு போட்டோம்னா அங்க இது இருக்குல்ல, கரம் மசாலா இங்க இதை இன்னொரு கட் பண்ணலாம்ல? போடும். தக்காளி பாருங்க, அது வதங்கிச்சு. அந்த கட்டையா இருக்குது பாருங்க, தெரியுதா? அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். தக்காளி வந்துச்சு பாருங்க, மூணுனவன. இஞ்சி பூண்டு போட்டாங்களா? இஞ்சி பூண்டா போட்டுடலாங்க. போட்டுறேன். கொஞ்சம் சைட்ல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதெல்லாம் கம கமன்னு வாசனை வந்துகிட்டு இருக்கு. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்ட உடனே இன்னும் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இன்னும் நல்லா வதங்கணுமா மேம்? இல்ல கொஞ்சம் நேரம் இது போட்டுடலாமா? தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள் இப்படி சொன்னாலும் ஓகே. கரம் மசாலா தூள். ஓகே, கரம் மசாலா இது இருக்குமே. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். காரம் பத்தலைன்னா வேணா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் காரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட கஷ்டம் குழந்தைங்க. ஓகே. இந்த வெயிலுக்கு காரம் கம்மி பண்ணி தான் போடணும். அதனால காரமும்
மற்ற விஷயங்கள் உப்பெல்லாம் வந்து திருப்பி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அளவோட போட்டிருக்கோம். நல்ல வாசனை வருது. ஆனா என்ன, இப்ப காரம் போட்டோம்ல, இந்த மிளகாய் தூள், வர மிளகாய் தூள், அதோட அந்த ரா ஃப்ளேவர் மட்டும் இன்னும் நல்லா தெரியுது. ஸோ அது குக் ஆயிடுச்சுன்னா அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுடலாம். நம்ம தண்ணி வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் கிரேவி விட போறோமா? விட்டுக்கலாம், தண்ணி விட்டுட்டு கூட போடலாம். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இன்னும் நல்லா திக்காவே இருக்கே, இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி கொடுங்க. அது ஜக்ல இருக்கு மேம், எவ்வளவு தேவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும். அப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்ச நாள் பொத்தி இறக்கிடு. கொத்தமல்லி ஓரளவுக்கு இப்பவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கொதிச்ச உடனே பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா மேம்? நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி அதில் ரொம்ப அளவாக ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால உருளைக்கிழங்க நம்ம ஓரளவுக்கு தான் வேக வச்சிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் அதை கூட சேர்ந்து நமக்கு பைண்ட் ஆகி கிடைக்கணும்னா, இல்லைன்னா உருளைக்கிழங்கு தனியாக நமக்கு வந்து ஒரு வேற ஏதோ ரெசிபியில் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்கும். போட்டலாம் உருளைக்கிழங்கு. ஃபர்ஸ்ட் பட்டாணி ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது உருளைக்கிழங்கு. ஓகே, ஸோ பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்க ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது கார்னிஷுக்கான ஒரே ஒரு விஷயம், கொத்தமல்லி. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கடைசியாக மேம் வந்து எல்லாம் குக் ஆயிடுச்சுன்னொன்னா கையில் ஆல்ரெடி கார்னிஷ் எடுத்து வச்சுட்டாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். போட்டோங்களா? கொத்தமல்லி போட்டு. ஓகே, கப்பும் பிளேட்டும் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ கார்னிஷ் பண்ணிட்டோம் மேம், கலரிட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்களா? ஆஃப் பண்ணட்டுங்களா? ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வைக்கட்டுமா? வச்சிடலாம் மேம். அந்த கரண்டியில் வைக்க முடியுமா, இல்லை ஸ்பூன் தரட்டும்? வைக்கிறேன். ஓகே, ஒன்று கொஞ்சம் வைக்கட்டுமா? கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். தாராளமா நீங்க கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. நான் எனக்கு டேஸ்ட் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு. ஆமா, அதுதான் எடுக்க போறேன் நெக்ஸ்ட். ஏன்னா ஆற வச்சாதான் நம்ம ரீகேப் சொல்றதுக்குள்ள அது ஆறும். ஸோ ஃபைன் மேம், சூப்பர். மூடிட்டுமா? சூடா? தாராளமா. ஓகே, சூடாவே இருக்கட்டும். அண்ட் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உருளைக்கிழங்க வேக வைக்கிறது, அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா போடுறதுங்கிற மாதிரி ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இந்த ரெசிபியை நான் வந்து ஒரு ஸ்டார்டராகவே சாப்பிடுவேன். ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கும் பிடிக்கும், அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் கிரேவி விஷயங்களும் நமக்கு பிடிக்கும். அண்ட் பட்டாணி கேட்கவே வேண்டாம், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரோட ஃபேவரட். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படா டேஸ்ட் பண்ணுவோம், எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு சூடு ஆறி இருக்கும், டேஸ்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரியணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடுகு கூட வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்ந்து இருக்கும்ல, அந்த கலவையை போட்டோம். அதனால அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம். ஜீரகத்தோடைய தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்துக்கூடயே உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு
நல்லா குக் ஆகணும். ஸோ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃபைனாக குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தக்காளியை தொடர்ந்து வானலியில் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஃபைனாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு கலவையாக வந்ததுக்கப்புறம் ஃபைனாக நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த பட்டாணி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணியை ஆட் பண்ணிட்டு இந்த பட்டாணி நம்ம போட்ட கிரேவி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஃபைனாக வேகிற டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. ஸோ ஃபைனலாக எப்பவும் சொல்ற மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்குனதுக்கு அப்புறம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபியை இப்போ ரீகேப்பை தொடர்ந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் கிரேவியும் டேஸ்ட் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சப்பாத்தி இல்ல வந்து பூரி, தோசை, தோசைக்கு நல்லா இருக்கும். ரைஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு தனித்தனியாக ஒரு பொரியல் இதெல்லாம் செய்ய வேணாம், இது ஒன்றத்தையே வச்சு நீங்கள் சாப்பிட்றலாம். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக. ஆமாம்ல. ஸோ லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆமாம், நான் சொன்னல இதை வெறும் வாயில நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவே டேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த மசாலாலாம் அதிகமாக போடாமல் அப்படின்னா நம்ம இந்த பட்டை எல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு ஹெவி மசாலா ஃபீல் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம சவுத் இண்டியன் ரெசிபியில் அந்த கடுகு தாளிப்பு, அந்த தாளிப்போட ஃப்ளேவரோட நம்ம டேஸ்ட் பண்ணுறது, அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டது வந்து அந்த ஃப்ளேவர் ஒரு சவுத் இண்டியன் பர்ஃபெக்ட் டச்சில் இருக்கிறது இதோட சிறப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக நம்ம ஷெஃபுக்கு இந்த வாரம் பிடிக்குங்கிறத நம்பலாம். ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற அதே விஷயம்தான், ஒருவேளை நம்ம ஷோவில் உங்களோட ரெசிபியை நீங்கள் குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ அண்ட் என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்ன ரெசிபி அப்படிங்கிறத 12 o'clock பார்க்கலாம். டேக் கேர்.